இன்னைக்கு என்னோட ஹாய், நான் உங்கள் ஹர்ஷா ஹரிஷ். இன்னைக்கு உங்களோட எக்ஸைட்மெண்ட்டோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட செகண்ட் மூவி போஸ்டர் ரூம்பாயோட ஆடியோ ஃபர்ஸ்ட் போகலாம். நீங்கள் சென்னை சிஸ்டர்? நான் கோயம்புத்தூர், சென்னையில் வச்சுருக்கேன். யார் ஃபேன்? சினிமாவில் யாரோட ஃபேனாக இருக்கீங்க? நான் நல்லா நடிக்கிற எல்லாரோட ஃபேன். இல்லை, அஜித் சில ஹீரோக்களோட நடிக்கணும் ஒரு ஆம்பிஷன் இருக்குங்களா, அந்த மாதிரி என்ன? சிவகார்த்திகேயன் சார், அப்புறம் ரன்வீர் கபூர். நிறைய பேர் சொல்லுங்க ஓகே, ஏதோ கேட்குறாரு பாருங்க. சொல்லுங்க, யாரோட ஃபேனாக இருக்கீங்க? இந்த ரூம்பாய் பட ஹீரோ நிக்கிலோட ஃபேன். சொல்ல சொன்னாருன்னு சொன்னேன். கரகாட்டக்காரங்க சொல்கிறேன், புரிய சொல்கிறீங்க. சரி, ஓகே. சினிமாவில் வந்து வரும்போது எனக்கு ரோல் மாடல்னால் யாரை எடுத்துட்டீங்க? ஹீரோயின்ஸ் யார் எடுத்தீங்க? சாவித்ரி மேம். அவ்வளோ ஹோல்டாவா? ஓல்டு தான், அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக யாராவது நயன்தாரா, ஹாசின் அந்த மாதிரி அதாவது இப்போது கரண்ட்டில் எனக்கு இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு? எனக்கு சிம்ரன் மேம் மாதிரி வரணும். ஓகே, இப்போ ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ விஜய் அப்படின்ற ஒரு சினிமா விட்டு போயிட்டாரு, அது எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா? மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. பரவாயில்ல, அவர் இன்னும் அவர் ஃபேன்ஸுக்கு நல்லது செய்வதை விட எல்லாருக்குமே நல்லது செய்ய போகிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எப்படி இருக்கும் பொலிட்டிக்கலில் அவருக்கு? என்ன இழுத்துடாதீங்க, எனக்கு தெரியாது. இல்லை, நார்மலாக கேட்குறேன் சிஸ்டர். நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு அவர் பர்சனாகவும் பிடிக்கும், ஆக்டராகவும் பிடிக்கும். இப்போ சிவகார்த்திகேயன் தான் பிடிக்கும் அப்படின்னீங்க, இப்போ விஜய் சார் பிடிக்குன்றீங்க. எனக்கு எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும் பிடிக்காதுன்னு இல்லை. தேங்க்யூ. ஹாய், நான் உங்கள் ஹர்ஷா ஹரிஷ். நான் எனக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். என்னோடய செகண்ட் மூவி ரூம்பாயோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னோடய கோஸ்டார் நிக்கில், அவனோட கோஸ்டார்ன்றதை விட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி டீமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். சாரி, அபு சார், அப்புறம் நிறையா ரெகக்னைஸ் ஆர்டிஸ்ட் இமான் அண்ணாச்சி சார் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஆக்சுவலாக நான் என்னோட ஸ்கெடியூலில் நான் நிக்கில் மட்டும்தான் இருந்தோம். ஆனால் மற்றபடி ஓவரால் மூவி பார்த்தப்போ நிறைய ஸ்டார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓவரால் ஏலகிரியில் போச்சு. ஏலகிரியில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரிஞ்சது. ஆக்சுவலி ஏலகிரியோட எக்ஸிஸ்டன்ஸே எனக்கு அவ்வளோ தெரியல. போய் ஷூட் பண்ணப்போ எவ்வளோ ஒரு அழகான ஊருன்னு இருந்துச்சு. எனக்கு மொத்தம் ஒரு சாங் வந்திருக்கு. பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு சாங். நாங்கள் ஷூட் பண்ணதை விடவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டர்ன் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு லவ், ரொமான்டிக் எல்லாமே உங்களுக்கு கேட்குற எல்லாமே அது இந்த சாங்கில் இருக்கும். ஹெவி பீட்டும் இருக்கும், மெலோடியாகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்பவே டீமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாங் ரொம்பவே அழகாக டர்ன் அவுட் ஆயிருக்குன்னு. ஸோ ஒர்க் பண்ணுறக்கும் அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒன் செகண்ட் கட் பண்ணு. இந்த சாங்கோட கொரியோகிராஃபர் தீனா மாஸ்டர் அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே கூட இருந்து கைட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்து பியூட்டிஃபுல்லாக சாங் ஷூட் பண்ணாங்க. சாங் ஸ்டெப்ஸ் சொன்னார், நாங்கள் புரிஞ்சுட்டு பண்ணிக்கிட்டோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டார், மற்றபடி நல்லா வந்துச்சு சாங். வந்து ஏலகிரியில் பண்ணியிருப்பீங்க, முடிஞ்சு வரும்போது ஃபீல் பண்ணிங்களா ஐயோ அந்த ஏரியா விட்டு போகிறேங்க? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 25 days அங்கேயே ட்ராவல் பண்ணிவிட்டு வரக்கு அங்கே அந்த கிளைமேட்டும் சென்னை கிளைமேட் அடாப்டாக இருக்குது. ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த 25 daysமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற பீப்புள், அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்க, இன்னைக்கு அதை பார்க்க போறீங்க, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுது? ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, ஹோல் டீம் ஃபுல்லாக மனசார ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட அவுட்புட். ஸோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இந்த படத்துக்கு?
ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான், மற்றபடி ஃபேமிலி தான் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட அரண்மனை 4க்கு அப்புறம் அரண்மனை 4க்கு நீங்கள்லாம் ரொம்ப நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. அதுலேருந்து ஃபேமிலி அளவுக்கு ஓகே ஆகிட்டாங்க. ஸோ செகண்ட் மூவி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டர் வந்து இந்த படம் பாருங்கள். அரண்மனை 4க்கு கொடுத்த அதே சப்போர்ட் என்னோட செகண்ட் ஃபிலிம் ரூம் பாய் மூவிக்கு கொடுங்க. என் பேர் நிக்கு, இவங்க ஹரிஷா. நான் இந்த படத்தோட ஹீரோ. அந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறேன். எங்கள் படம் பேர் ரூம் பாய். படம் நல்லாயிருக்கும், எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நாங்கள் இந்த ஒர்க் பண்ணதே ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜகன் சார், பாரதி சாரோட கைடன்ஸில் ரொம்ப ஃபன்னாக ஷூட் பண்ணோம். இது ஒரு நல்ல படம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.